2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 3வது, தம்மை தாமே தாழ்த்துகிறவராக இருந்தார். நான் யார் தெரியுமா? என் அறிவுக்கு நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? என் படிப்புக்கு நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? என் பர்சனாலிட்டிக்கு நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நான் என் புத்திக்கு, என் ஞானத்துக்கு நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீ சொல்லிக்கலாமே தவிர தேவன் உன்னை இங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க மரண பரியந்தம் உன்னை தாழ்த்தி அடங்கி ஒடுங்கி ஆண்டவர் சமூகத்தில் இரு. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, என்ன நான் என் தகுதிக்கு நான் இங்க பிறக்க வேண்டிய ஆளு. அப்போ நாய்க்குட்டியா பிறந்திருக்கணுமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? என் தகுதிக்கு என்ன தகுதி? உன் தகுதி இயேசுவிடம் தகுதி பெரிய தகுதி. ஆண்டவராகி இயேசுக்கு நிகரான தகுதியாகவும் தகுதி. அவர் 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 மனுஷ ரூபமாய் காணப்பட்டாரே தவிர அவர் மனுஷன் அல்ல. அவர் தேவகுமாரன், தேவன். தேவனிடத்தில் கொள்ளையாடின பொருளாய், அவர் தேவனுடைய ரூபத்தை கொள்ளையாடின பொருளாய் பெற்றவர். அப்படிப்பட்ட தேவன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்துகிறவராக இருந்தார். நீங்கள் தாழ்மையா இருங்க. எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் தாழ்மையை தெரிவித்துக் கொள்ளுங்க. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன். நீங்க நீங்க என்ன ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்லணுங்க. நீங்க விருந்துக்கு போனீங்கன்னா எது நல்ல இடமா தேடி போய் அதுல உட்காராதீங்க, தாழ்ந்த இடத்துல உட்காருங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ உன்னை கல்யாணத்துக்கு அழைச்சவன் பார்த்துட்டு, ஏன்பா நீங்க உட்காந்துக்கிற, நீ வா இங்க வந்து பெரிய நல்ல இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்றதுதான் உனக்கு மேன்மை. நீ போய் மேன்மையான இடத்துல உட்கார்ந்து அவன் வந்து அவருக்கு கொஞ்சம் இடம் விடு அப்படின்னு சொன்னா, நீ வெட்கப்பட்டு கீழே இறங்கி உட்கார்ற பாரு, அது உனக்கு மேன்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாழ்த்துங்க. எது வரலாம்? மரண பரியந்தம். எப்படி தாழ்த்தணும்? தம்மை தாமே தாழ்த்தினது போல நீங்க உங்களை தாழ்த்துங்க. மற்றவங்க தாழ்த்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்க உங்களை தாழ்த்த கூடாது. நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளலாம். நீங்கள் உங்களை தாழ்மை உள்ளவர்களாக காண்பிக்கலாம். மற்றவர்கள் உங்களை தாழ்த்துவது போல நீங்க என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. வந்து நான் இருக்கிறேன், என்ன நான் தாழ்த்திக்கல, நான் என்ன தாழ்த்திக்கிறேன், நான் அந்த அளவுக்கு படிக்கலைங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு தாழ்த்திக்கலாம். ஆனா நீங்க வந்து என்ன, நீ என்ன படிச்சுட்ட இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் படிக்கல, அந்த அளவுக்கு படிக்கல. நீங்க வந்து சொல்லும்போது நீங்க அந்த அளவுக்கு படிக்கலையே, உங்களுக்கு இங்கேயாவது பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன தாழ்த்துறது? நானே என்ன தாழ்த்திக்கிட்டு அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்க கேட்கறது சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க அப்படிங்கிறது என்னை நானே தாழ்த்திக் கொள்வது. நீங்க தாழ்த்துறதுக்கும் என்னை நானே தாழ்த்திக் கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னை நானே தாழ்த்திக் கொள்வது எனக்கு அவமானம் இல்லை. என்னை மற்றவர்கள் தாழ்த்தும் போது அது எனக்கு அவமானம். அல்லேலூயா. அப்படியானா வேதத்துல பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்துகிறவராக இருந்தார். நீங்களும் என்ன பண்ணுங்க, எல்லா பெரிய இடத்துல போய் பெருமையா போய், நான் என் அறிவுக்கு நான் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நான் இப்படி இல்லாத இப்படிப்பட்ட இடத்துல கிடக்குறேன் அப்படின்னு சொல்றத பெருமையான பேச்சு. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப பேசினாலும் பெருமையானவையே பேசுவாங்க. கொஞ்சம் கூட அந்த வாயில இந்த தாழ்மையான பதிலே வராது. பெருமையான பேச்சு, பெருமையா பேசுவாங்க. சில பேர் இருக்காங்க, என்னடா வேலைக்கு போகாதுங்கிற,
உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியுமா? வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா நான் என்ன வேலை செய்யறேன்? வீட்டை கடந்தாருன்னு எங்க அப்பனை கடந்தாருன்னு ஆக்கினுக்கிறேன். அது உனக்கு தெரியுமா? அது பெருமை. நீ வீட்டுல குடும்பத்தை அழிக்கிறதே பெரிய தப்பு. இதுல வேற பெருமை, பெருமையான பேச்சு, பெருமையான சிந்தனை, பெருமையான எண்ணம், பெருமை. அது கொஞ்சம் கூட இந்த தாழ்மையே கிடையாது. வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? மரண பரியந்தம் சாவர வரலாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள. அதனால போய் நான் இன்று முதற்கொண்டு நல்ல உடை உடுத்த மாட்டேன், ஒரு கீஞ்சு போன உடையை உடுத்திக் கொண்டு நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்ல போறேன்னு சொல்லாதீங்க. தாழ்மை வஸ்திரத்தில் அல்ல, தாழ்மை மனதில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரம் தாழ்மைப்படுத்தாது. என்ன சொல்லுவாங்க? பிச்சைக்கார வஸ்திரம் போனா பிச்சைக்கார வஸ்திரம் போட்டுக்கிறாங்க. அது தாழ்மை அல்ல. தாழ்மை என்பது மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்றது, மதிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதாவது பையன் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறான், ஏய் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் வந்து பேசுறான், இல்லைன்னா அது வந்து இப்படி நேரா போனா இதுவே, கொஞ்சம் மேல போனா அதுவே, அது கீழே வந்தா இதுவே அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, சரிடா நீ என்ன சம்பாதிச்ச? பதில் சொல்லல. திரும்ப அங்கதான் ஆரம்பிக்கிறான். மேல போனா அதுவே, கீழே வந்தா இதுவே, நேரா போனா இதுவே அப்படின்னு சொன்ன. அது இருக்கட்டா, நீ அவர் சொல்ல விட்டாலே சொல்றதுக்கு நீ என்ன சம்பாதிச்ச? 1000 ரூபாய் சம்பாதிச்ச, 2000 ரூபாய், 1 லட்சம் சம்பாதிச்ச, 2 கோடி சம்பாதிச்ச, இது சொல்றதுக்கு ஒரே வார்த்தை சொல்றதுக்கு திரும்ப நீங்க இங்க வரணும். இப்படி போனா மேல, இப்படி போனா கீழே, இப்படி போனா நேரா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது என்ன போக்கு காண்பிக்குதுன்னா, பெருமையான போக்கை காட்டுகிறது. தன்னை தாழ்த்த அந்த தம்பிக்கு என்ன இல்ல, கொஞ்சம் கூட மனம் இல்லை. தான் செய்யறது குற்றம் என்று உணர்வில்லை. அப்படியானா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, உங்களை மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் உங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். தம்மை தாமே தாழ்த்தி தராசில் வைத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? நாம என்ன நினைக்கிறோம், என்ன நடக்கிறது, அது ரொம்ப முக்கியம். பெருமையா பேசலாம். நான் யார் தெரியுமா? யாரு? நான் யார் தெரியுமான்னு கேட்டவுடனே அவர் கேட்கிறாரு, நீ யாருப்பா அப்படின்னாரு. நான் வந்து அப்படின்னு இருக்கிற கொஞ்சம். ஏன் அது என்ன பெருமை பேசி என்ன பண்ண போற? என்ன நடக்குதுங்க? உனக்கு இயேசுவை விட நீ பெருமையானாலா? அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் கொண்டவர். அப்படி அவரை விட நீ பெரியாளா? இயேசுவை விட நீ பெரியாளா? உன்னை ஏன் தாழ்த்த முடியாதா? தாழ்த்தக்கூடாதா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருங்க, தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம் தாழ்மை. அல்லேலூயா.